சித்தி. ஆனந்த், ரெடி ஆயிட்டியா? ஆமா சித்தி. நீங்க என்ன இங்க? அது ஒண்ணும் இல்ல, வீடு எப்படி கிடக்குது இந்த வீட்டுல, அதான் கொஞ்சம் துப்புராக்கிட்டு போலான்ட்டு வந்தேன். இப்படி எல்லாம் போட்டு வச்சா என்ன நல்லா இருக்கும். நாளைக்கு உனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. அந்த பிள்ளையும் இந்த வீட்டுக்கு வந்து இருக்கணும்ல. இப்படி எல்லாம் வீட்டை போட்டா சரி வருமா? அதான் கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன். ஐயோ சித்தி, அது எதுக்கு நீங்க இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, யாராச்சும் வச்சு அப்பா பாத்துக்கிடுவாங்க. நீங்க கிளம்புங்க சித்தி. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? எனக்கு என்ன சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. அவளும் என் மருமக மாதிரி தானே. நீ இரு, உனக்கு நான் டிஃபன் எடுத்துட்டு வர்றேன். ஐயோ சித்தி, நான் டெய்லியும் வெளியே தான் சாப்பிட்டுப்பேன். வேண்டாம் அதெல்லாம். இருங்கல்ல, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். அப்பா எப்ப வர்றாரு ஊருக்கு? நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வருவாங்க சித்தி. நீ இரு, நான் ஹாட் பாக்ஸ்ல சுட சுட போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீ டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிடுவேன்ட்டு அங்க எடுத்து வச்சேன். இரு, நான் எடுத்துட்டு வரேன். சித்தி ஏன் தேவையில்லாம சிரமப்பட்டுட்டு இருக்காங்க நமக்காக? எப்பவுமே வெளியே தான் போய் சாப்பிடுவேன், வெளியே போய் சாப்பிட்டுப்பேன். இப்ப இவங்க வேற சொல்றாங்களே, சாப்பிடாம எப்படி போறது? இந்த ஆனந்த், ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. சித்தி கிட்டலாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லலாமா? ஆமா, பாலா எங்க? அவன் இப்பதான் தூங்கி எஞ்சிப்பான். அவனுக்கு லேட்டா தானே ஆபீஸ் போகணும். நீ தான் சீக்கிரமா நிப்ப. அதான் சரி வந்து பார்த்துட்டு நீயும் சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டுட்டு போலான்ட்டு இருந்தேன். மாமா வேற ஊர்ல இல்லையா, அதான் என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு தெரியலையேன்ட்டு பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா தான் கிச்சன் இந்த அசல்ல இருக்கு. அதான் துப்புராக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்ன ஏதோ ஒரு பொண்ணு பேசிருக்காங்கன்ட்டு மாமா வந்து சொன்னார்ல, அது எப்படி உனக்கு பழக்கம்? அதுவா சித்தி, எனக்கு அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். தெரியும் தான், ஆனால் தரகர் மூலமாக தான் அந்த பொண்ணு வந்துச்சு. அதோட அப்பாவுக்கும் நல்லா பிடிச்சிருச்சு, எனக்குமே பிடிச்சிருச்சு. அதனால தான் போய் கேட்டோம். அதுக்கப்புறம்தான் தெரியும். நாங்கள் அங்கே வந்தோம்ல, அப்புறம்தான் தெரியும் அங்கே சண்முகா அக்கான்ட்டு. உண்மை எதையும் இவங்ககிட்ட சொல்லிடக்கூடாது, அப்புறம் அவ்வளோதான். அடேங்கப்பா, அவ உனக்கு அப்ப ஃப்ரெண்டா இருந்திருக்காளோ? அது எப்படி அந்த பழக்கம்? அது ஒன்றும் இல்லை சித்தி. ஒரு வாட்டி நம்ம வீட்டு பக்கம் தான் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க. நான் தான் அப்புறம் தூக்கிட்டு வந்து என்ன எதுன்ட்டு பார்த்தேன். தண்ணி தெளிச்சோன்னே எழுந்துட்டாங்க. அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். மயங்கி விழுந்தாளா இல்ல சும்மா நடிச்சாளான்ட்டு யாரு கண்டா? என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப ஆனந்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே நம்ம பாலாவை பேரு அந்த சண்முக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீயும் அதே மாதிரி செய்ய போறியா? அந்த வீட்லயே போய் பொண்ணு எடுக்க போறேங்கிற? சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுவும் இல்லாம சண்முகம் பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். உனக்கு என்ன தெரியும் அவ நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுன்ட்டு? எனக்கு தானே தெரியும். அது இல்ல சித்தி. இங்க பாரு, போய் பொண்ணு தானே பாத்துட்டு வந்திருக்கீங்க. ஒன்னும் நிச்சயதார்த்தம்லாம் தேதி எல்லாம் குறிக்கல. இல்ல, இனிமே தான் அந்த பொண்ணே சரின்னு சொல்ல. இதோட சரி, அந்த வீடே வேணாம் உனக்கு. உனக்கு நல்ல பொண்ணு தானே பார்க்கணும். சித்தி நான் இருக்கேன்ல, உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நானே உனக்கு செலக்ட் பண்ணி வைக்கிறேன். நீ அந்த பொண்ணெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கிடாதே. அதுக்கு இல்ல சித்தி, மலர் ரொம்ப நல்லவதான். நீங்க அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அத்த, பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். ரேஷ்மா, அப்படியா? எல்லாத்தையும் நல்ல தரவா கிளீன் பண்ணிட்டியா? ஆமாத்த, எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன். ரேஷ்மா, நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு? சித்தி, என்ன சித்தி இதெல்லாம்? நம்ம வீட்டு வேலை தானே, நாங்க பார்க்காம யாரு பாக்குறது? அது மட்டும் இல்லாம ரேஷ்மா எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரியும் சித்தி. ரேஷ்மா வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. ரேஷ்மா விட ஒரே ஒரு வயசு தான் கம்மி. பொண்ணு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பா. அந்த பொண்ணுதான் உனக்கு பேசலான்ட்டு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்க? அவங்க தான் ஏற்கனவே மலர் பேசிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி? மலரை பத்தி உனக்கு தெரியும்ல? ஆமா ஆமா தெரியும். நேத்து கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது தெரியுமா? அத சொல்லு கொஞ்சம் ஆனந்த் கிட்ட, நல்லா தெரியட்டும் அவளை பத்தி. நேத்து பாலாத்தானும் நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற வழியில அவங்கள பார்த்தோம். எப்பா என்ன வாய் அவங்களுக்கு, அப்படி போட்டு பேசுறாங்க. பாலாத்தா ரொம்ப பாவம். அவங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வராதது ஒண்ணுதான் குறை. அப்படிப்பட்டவங்க, ச்சே எனக்கே எரிச்சலாயிட்டு. இப்படி நின்று பப்ளிக் பிளேஸ்ல பிஹேவ் பண்றாங்களான்ட்டு. ஒரு படிச்சவங்க கொஞ்சம் மேனஸ் வேணாம்? யாரு முன்னாடி எப்படி பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. பாலாத்தா யாரு? அவங்க தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதுக்கப்புறம் நான் தான் அத்தை கிட்ட வந்து சொன்னேன், அந்த பொண்ணையா ஆனந்துக்கு பேசியிருக்கு அப்படின்னுட்டு. ஆமான்னு அத்தை சொன்னாங்க. ஆனந்த் ரொம்ப பாவம்னு சொன்னேன். என்னான்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னேன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்ட்டு. அத்தை உடனே நல்ல கோவப்பட்டு சண்முக திட்டுறதுக்காக போயிட்டாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் தேவையில்லாம சண்டை வேணான்ட்டு. அப்புறம் தான் அத்தை அமைதியா இருந்தாங்க. ஆமாப்பா, அந்த பிள்ளையே அப்படித்தான், வாய் ரொம்ப உண்டனம். அந்த வீட்டுல யாருமே ஒழுங்கு கிடையாது. இப்படித்தான் வாய் பேசிட்டே தான் அலைவாங்க. அந்த வீடெல்லாம் நமக்கு செட் ஆகுமா சொல்லு நீ?
இல்ல, மலர் திட்டினது தப்பு தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா பாலா மேல அவளுக்கு கொஞ்சம் கடுப்பு இருக்குதான் செய்யுது. ஏன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காருல, அதனால அவளுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு. அதனாலதான் அப்படி பேசியிருப்பான். மத்தபடி எந்த இதுலயும் பேசியிருக்க மாட்டா. சின்ன கடுப்பு இருந்தா உடனே என் பையனை பத்தி அப்படி பேசிடுவாளா? நீயே சொல்லு. தங்கச்சி மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம எப்படி எல்லாம் பேசியிருக்கா. நாளைக்கு உன் மேலேயும் ஒரு சின்ன கடுப்பு வரும். அப்போ உன்னையும் இப்படிதான் தூக்கி போட்டு அடிப்பாளா? அப்படியெல்லாம் கிடையாது சித்தி. ஆனந்த், நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் யாரானாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த உலகத்திலே. ஆனால் அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் கண்டிக்கவே செய்யாதீங்க. ரொம்ப மோசம். நேற்று ஒரு நாள்ல எனக்கு தெரிஞ்சிட்டு. அவங்கள முன்ன பின்ன கூட நான் பார்த்ததில்ல. சரி, நானும் வந்து நிற்கன்ல, கொஞ்சமாச்சும் ஒழுங்காக பேசியிருக்கலாம்ல. அசிங்கமாக பேசுகிறாங்க. சாரி உங்ககிட்ட அவ அப்படி பேசுனதுக்கு. நீ என்னப்பா அந்த பொண்ணை வேணான்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீ என்னன்னு பார்த்தா எங்ககிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்க. அவள் பேசுனதுக்கு நீ எதுக்கு சாரி கேட்கணும்? இல்ல, மலர் கொஞ்சம் கோவமா இருந்திருப்பா. அதனாலதான் பாலா கிட்ட அப்படி பேசியிருப்பா. பாலா கிட்ட அவ அப்படி பேசியிருக்க கூடாது இல்ல. அவளுக்குமே இன்னுமே தெரியாது நம்ம இப்படியெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்னு. அவளுக்கு தெரிஞ்சோம்னா என்ன சொல்ல போறாளோ தெரியல. அது வேற எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சாரி, நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட அவ பேசினதுக்கு. என்ன இருந்தாலும் அவ உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுதான். சாரி ரேஷ்மா. ஆனந்த், நீங்க சாரி கட்டி என்ன ஆக போகுது இந்த விஷயத்துல? அந்த பொண்ணு கொஞ்சம் கூட ஒழுங்கில்லைன்னு சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க அதுக்கு மீதியும் அந்த பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு இருந்தீங்க. உங்க லைஃப் எல்லாம் கஷ்டமாயிரும். இப்படி பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளோ பேசுறவங்க நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் உங்க அப்பாவை கூட அப்படி பேசுவாங்க. பாத்துக்கோங்க. இங்க பாரு ஆனந்த், உன்னை இத்தனை வயசார உங்க அம்மா இல்லாத குறை தெரியாம வளர்த்தவர் உங்க அப்பா. அவரை நீ நல்லா பாத்துக்கணும்னா அதுக்கு தக்கன உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி வாய் பேசுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, நாளைக்கு அவ இந்த வீட்டுல இருந்துகிட்டு அப்படிதான் வாய் பேசுவா. அப்புறம் உங்க அப்பாவே மதிக்க மாட்டா, உன்னையும் மதிக்க மாட்டா. கோவம் வர்றது சரிதான், ஆனா கண்டதுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதுல்ல. பப்ளிக்லயும் வரக்கூடாது. எங்களெல்லாம் பாரு எவ்வளோ அமைதியா நேரம் கழிக்கிறோன்ட்டு. அந்த மாதிரி அவ இருக்கா திமிரு பிடிச்சவள்வ. நான் உனக்கு முன்னக்குட்டி அம்மா மாதிரி இருந்து அட்வைஸ் பண்றேன். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ரேஷ்மாக்கு சொந்தக்காரி பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப நல்லா இருப்ப லைஃப்ல. அப்புறம் உன் அப்பாவையும் அவ நல்லா பாத்துக்கிடுவா. அதுக்காண்டிதான் உன்கிட்ட பேசலான்ட்டு வந்தேன். ஆமா, அவ ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப நல்லவ. உங்களுக்கும் ஏத்த பொண்ணுதான். அவளையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த மலரே உங்களுக்கு செட் ஆகாது. இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. எதுவும் ஒன்று கேட்டாலுமே வேணான்னு சொல்லாமல் கண்டிப்பாக வாங்கி தந்துடுவார். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு கண்டிப்பாக நல்ல மருமகளை தான் நான் கொண்டு வருவேன். நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, அப்ப நீ என்ன சொல்றேன்னா மலர் வேணான்னு சொல்ற, அப்படித்தானே? இல்லை, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. கொஞ்சம் நான் தனியாக இருக்கணும் ப்ளீஸ். என்னத்த பேசாம கொள்ளாம போயிட்டான்? நீங்க கொடுத்த ஆம்லேட்டை கூட எடுத்து ஒரு வாய் சாப்பிடலையே. அவன் என்னதான் ஆம்லேட்டை சாப்பிடாட்டானோ நம்ம சொன்னது எல்லாம் மண்டைக்குள்ள நிக்கும். கண்டிப்பா யோசிப்பான் பாரு. அந்த மலரெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு நாள் சொன்னா பத்தாது, இன்னும் ஒரு 10 நாள் இந்த வீட்டுக்கு வந்து அவனுக்கு பாடம் புகுத்தணும். அந்த கிழமை மட்டும் அப்போ இருக்க கூடாது. ஆமா, அவர் நாளைக்கு தான் வந்துருவாரு. வேற எங்க போவார்? அவர் வீட்டிலே தான் இருப்பாரு. அதெல்லாம் பாத்துக்கிடலாம். அப்பப்ப வெளியே போவார்ல. இல்லைன்னா இவனை வெளியே மீட் பண்ணி சொல்லணும், அவ்வளவுதானே. எனக்கு என்னமோ ஆள் அசைகிற மாதிரி தெரியல. மலர் மலர்ன்ட்டு பைத்தியமா கிடக்குற மாதிரி இருக்கு, பாலாத்தா மாதிரி. ஆமா, அவளை முதல்ல வீட்டுல இருந்து துரத்தணும். அப்பதான் எல்லாம் திருந்தும்.